வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பெர்மட்டோரியா அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பெர்மட்டோரியானா ஒன்றும் இல்லை, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ். அதாவது இன்வாலண்டரியாக செமன் டிஸ்சார்ஜ் ஆகும். அதை தான் நம்ம ஸ்பெர்மட்டோரியா அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அதை நைட் ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இரவு நேரத்தில் அந்த செமன் லீக்கேஜ் ஆகும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த விதமான ஒரு ஆர்கசமோ ஒரு எரக்ஷனோ இல்லாமல் லீக்கேஜ் ஆகிறத ஸ்பெர்மட்டோரியா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பொதுவாக நான் எப்போதும் சொல்கிறது தான், எந்த ஒரு பிரச்சனையாகவே இருந்தாலும் சரிதான், என்ன காரணத்தினால வருது அப்படின்னு கண்டறிந்து காரணங்களை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். அதுவும் ஆரம்ப நிலையில் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே சுலபமாக ஒரு தீர்வு காண்பது அப்படிங்கிறது ரொம்பவே எளிதாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம என்ன காரணம், அது எதனால் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில அறிகுறிகள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிகுறிகள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மது அருந்துதல், புகைப்பிடித்தல், அதிகப்படியான மன அழுத்தத்தில் இருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் தூக்கமின்மை பிரச்சனைனால அவதிப்படுறவங்களுக்கு, கிட்னியில் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் சரிதான், அப்படி இல்லை ஹார்மோனல் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்குனாலும் சரிதான், இன்னும் சொல்லப்போனால் ஃப்ரீக்வெண்ட்டாக மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் சரிதான், ஏதாவது மெடிசினலாக சைடு எஃபெக்டாக இருக்குது அப்படின்னாலும் சரிதான், நரம்பு மண்டலம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னாலும் சரிதான், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இருக்குதுனால கண்டிப்பாக வரும். ஏதோ ஒரு இது இருக்குது உங்களுக்கு, இப்போ கிட்னி டிசீஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி ஸ்பெர்மட்டோரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம், வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதை நீங்கள் ஆரம்ப நிலையில் சரி பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அப்படி இல்லை நீங்கள் இதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வீக்னஸ்க்கு கொண்டு போய் விட்டுரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை போன்ற பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுரும். இன்னும் சொல்லப்போனால் ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், அந்த மாதிரியான பிரச்சனைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். சரி, அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகாமல் 10 நாளையில் எப்படி இதை நம்ம சரி பண்ணலாம். சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா தினமும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதை எப்படி 10 நாளில் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு முதல் மருந்தை, அதுக்கப்புறமா என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டது இந்த மருதாணி இலை, ஹென்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருதாணி இலை தான் நம்ம எடுத்துருக்கோம். நிறைய நன்மைகளை தரக்கூடியது. சொல்லப்போனால் சிறுநீர் வரக்கூடிய வழிப்பாதையில் நோய் தொற்று, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மருதாணி இலையை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான இந்த இலைகள் நம்ம எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலைகள் கிடைக்கல, என்கிட்ட பொடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை இலையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதை இந்த மாதிரி நம்ம இப்போது அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போர்ட்டபிள் மினி அம்மி வேணும் அப்படின்னா ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒருவேளை அவங்கக்கிட்ட அம்மி இடிக்கல் இருந்தது அப்படின்னாலும் அல்ல உரசுக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 2-3 தடவை நல்லா உப்பு போட்டு தண்ணீரில் நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணீர் கொஞ்சமாக நீங்கள் தெளித்து விட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணீர் ஊற்றணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தெளிச்சுட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துட்டு இது கூட ஒரு 20 ml மட்டும் நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிடுவோம். இதில் நான் சொல்கிற அளவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு முக்கியம். அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனித்து வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதை நான் சொல்லியிருப்பேன், ஒரு 20 ml அளவுக்கு நீங்கள் தண்ணீரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஜூஸ் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம், பிழிஞ்சு நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஜூஸ் நமக்கு தேவையான அளவு பார்த்தீங்க அப்படின்னா 5 ml மட்டும்தான், அதாவது 1 டீஸ்பூன் அளவு தான் உங்களுக்கு தேவைப்படும். அதை நீங்கள் 200 ml கை பொறுக்கக்கூடிய சூடாக இருக்கக்கூடிய பால், பசும்பால், நாட்டு மாட்டு பால் கிடைச்சது அப்படின்னா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையில் நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் இன்னும் பெட்டர் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்.
அந்த 5 ml இந்த ஜூஸை 200 ml வெதுவெதுப்பான பாலில் மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை 2 நேரம் என்னால் எடுக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். குறைந்தது உங்களுக்கு ஒரு 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு சரியாயிரும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது. ஒருவேளை காலையில் எடுத்தீங்க அப்படின்னா காலையில் சாப்பிடுவதற்கு ஒரு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக எடுங்க. அப்படி இல்லை இரவு நேரத்தில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இரவு உணவை முடித்து ஒரு 1.5 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நைட்டு எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் அதுக்கப்புறம் நைட்டு அப்படி நீங்கள் எடுக்கக்கூடாது. முதல் நாள் நீங்கள் நைட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 30 நாளைக்கும் நீங்கள் இரவு மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இந்த அளவு கரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த டிஸ்சார்ஜ் பெரும்பாலும் உங்களுக்கு ப்ராஸ்டேட்லேருந்து வரலாம், அப்படி இல்லைன்னா டெஸ்டிஸில் இருந்து வரலாம். ஒருவேளை ப்ராஸ்டேட்டில் இருந்து வருது அப்படின்னு சொன்னால் அந்த செக்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் மில்கியாக இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெண்மை நிறத்தில் ஸ்டிக்கி டிஸ்சார்ஜாக இருக்கும். அது பெரும்பாலும் யூரினோட வெளியில் வந்துடும். டெஸ்டிஸில் இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தின்னாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், முக்கியமாக வாட்டரியாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்போம் கவுண்டிங் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அப்படி இல்லை வாட்டரியாக இருக்குது செமன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் ஹைட்ராசில் பிரச்சனை, வெரிகோசில் பிரச்சனை, அது எல்லாத்துக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கூடுதலாக சொல்லப்போனால் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு நிறைய பதிவில் நான் இதை பற்றி நான் பேச தான் செஞ்சுருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே அவங்களுக்கு நான் அதில் கொடுத்துருப்பேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எபிடிடிமல் சிஸ்ட்டு, விந்துனால நீர்க்கட்டி, அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். சரி, என்ன சிம்டம்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நமக்கு இருக்குது, ஸ்போமட்டோரியா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது அதிகப்படியான சோர்வு இருக்கும், ரொம்ப வீக்னஸாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ரொம்ப களைப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க யூரின் போகும்போதோ அதோடு சேர்ந்து அவங்களுக்கு செமனும் சேர்ந்து வெளிவரும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய பீனிஸ் வந்து என்னாகும் அப்படின்னா ஃப்ளாசிடாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு தொய்வுற்ற நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு யூரின் போகணும், அடிக்கடி அவங்களுக்கு யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டுது அப்படின்னா ஸ்போமட்டோரியா பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தென்படுது அப்படின்னா முழுக்க முழுக்க அதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிக்கிடக்கூடாது. எதுக்கும் ஒன்ஸ் மருத்துவரிடம் ஆலோசனை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் ஸ்போமட்டோரியாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அறிகுறி இருக்கிறதுனால நீங்களாவே முடிவு பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம இதுக்கு எடுத்துக்கிட்டது கருவேல மரத்தில் இருக்கக்கூடிய பிசின். ஒன்று இந்த மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த நிறத்தில் இருக்கும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையுமே நீங்கள் சம அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம எடுத்துக்க போகிறது இந்த கடுக்காய். சரி, இந்த கடுக்காயும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கருவேல மரத்தில் இருந்து வெளிவரக்கூடிய பிசின், இந்த ரெண்டும் சம அளவு எடுத்துக்கோங்க. இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த கடுக்காய் பொடியாக கிடைச்சதுன்னா பொடியாக வாங்கிக்கோங்க. ஒருவேளை கடுக்காயாக கிடைச்சது அப்படின்னா உள்ளே இருக்கிற இந்த விதையை நீக்கிடணும். நீக்கிட்டு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த தோல் இதை தான் நம்ம பயன்படுத்திட்டு வரணும். நிறைய நன்மைகள் தரக்கூடியது. இதில் முக்கியமாக ஒரு சிம்டம்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்கும். இந்த மாதிரி ஸ்போமட்டோரியா இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணணும் அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் உங்களுக்கு சரியாகும். இந்த ஸ்போமட்டோரியா ப்ராப்ளமும் 100% என்னால் சொல்ல முடியும் 10 நாளையில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சரியாகும். அந்த அளவுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் இந்த ரெண்டும். ஸோ இந்த ரெண்டையும் சம அளவு எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறதுல இருந்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அது நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிற கலவையில் இருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க.
இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7லேருந்து 8 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும். இந்த மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால மெஷரிங் கப்பு மெஷரிங் ஸ்பூன் வேணும் அப்படின்னாலும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான ஆர்கானிக் தேனாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இதுவும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கதா இருந்தது அப்படின்னாலும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக தேன் தான் நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலவையை நீங்கள் 10 நாளைக்கு சாப்பிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் எடுங்க. நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எடுக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரவு உணவே ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 அந்த டைமிங்கில் நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அதே டைமிங்கு 10 நாள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், 100% சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேவையானதை மட்டும் நீங்கள் கேளுங்க. அன்னெசரியாக எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க. ஸோ உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சாரி, உங்களுக்கு இதை சொல்லணும்னு சொல்லியிருப்பேன். பவுட்ரு யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த இலையை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். பவுட்ரு எடுத்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மருதாணி இலை பொடி நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு 20 ml தண்ணீர் ஊற்றி ஒரு 30 நிமிஷம் அப்படியே நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க. 30 நிமிடங்கள் கழித்து அதை நல்லா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் ஒரு 5 ml எடுக்க சொல்லியிருப்பேன் உங்களை. அது ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கிறதுனால 5 ml எடுத்துக்கோங்க. நம்ம பவுட்ரு பண்ணி ட்ரை லீஃப்ல இருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். அந்த ஜூஸ் அப்படிங்கிறதுனால அரை டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு மில்லி கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 மில்லி உங்களுக்கு வரும். இல்லை 7.4 மில்லிலிட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 7 மில்லிலிட்டர் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படி குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.